குருடனை பார்த்து கேட்கிறாங்க, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா இவன் பெற்றவர்கள் செய்த பாவமா என்று கேட்டபோது இயேசு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். வாசிக்கலாம். இயேசு பிரதியுத்தரமாக அது இவன் செய்த பாவம், இவன் செய்த பாவம் அல்ல, இவர்கள் பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும்படியாக இப்படி பிறந்தான். நல்லா கவனிங்க. இன்னைக்கு நான் படுற கஷ்டம் நான் செய்த பாவமா இல்ல நான் என்னுடைய பெற்றோர் செய்த பாவமா? இல்லை, தேவனுடைய நாமம் இவன் மூலமாக வெளிப்படும்படி இவன் இப்படி இருக்கிறான், இன்னைக்கு இப்படி கஷ்டப்படுகிறான், இன்றைக்கு இவன் தேவையோடு இருக்கிறான், இன்றைக்கு இவன் பலவீனத்தோடு இருக்கிறான். எதுக்குன்னா தேவன் நாமம் அந்த இடத்துல மகிமைப்பட போகிறது. தேவன் உங்களுடைய கஷ்டத்தின் மத்தியில் வந்து கிரியை செய்து உங்களை அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை ஆக்கி எல்லாருக்கும் முன்பாக உயர்த்தி வைக்க போகிறார். வாழ்க்கையில் சில நேரங்கள் அப்படிதான் இருக்கிறது. நம்ம விரும்பினதை வாங்க முடியல, விரும்பினதை செய்ய முடியல, ஒரு குருட்டுத்தனமான வாழ்க்கை தான் நமக்கு இருக்குது. ஏன் இப்படி நடக்கிறது அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டா இயேசு கிறிஸ்து பிரதியுத்தரம் என்ன சொல்றாருன்னா, இவன் செய்த பாவம் அல்ல, இவங்க பேரண்ட்ஸ் செய்த பாவம் அல்ல, என்னுடைய நாமம் இந்த அக்டோபர் மாதம் வெளிப்பட போகிறது.